எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து யுஎஸ் மார்க்கெட் மிக்ஸ்டா தாங்க இருந்தது. டவ் வந்து ஒரு 141 பாயிண்ட் அப்பு, நாஸ்டாக் வந்து ஒரு 15 பாயிண்ட் டவுனு, S&P 500 ஒரு 8 பாயிண்ட் அப்புங்க. நேத்து முக்கியமான செய்தி ஒண்ணு வந்திருக்குங்க. என்ன அப்படின்னா, யுஎஸ் எக்கனாமி ஷ்ரிங்க் ஆயிருக்குங்க. 0.3% ஷ்ரிங்க் ஆயிருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப் பாலிசிஸ். பட் ட்ரம்ப் அவர்கள் இந்த எக்கனாமி ஷ்ரிங்க் ஆனதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஷார்ட் டேர்ம்ல நம்மளுக்கு வந்து எக்கனாமி ஷ்ரிங்க் ஆயிருக்கு. பட் லாங் டேர்ம்ல நம்மளோட எக்கனாமி பயங்கரமா பூம் ஆகும். இந்த டாரிஃப் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆருடம் சொல்லியிருக்காரு. போக போக தான் நம்ம பார்க்க முடியும். எக்கனாமி வந்து ஷ்ரிங்க் ஆகுதா இல்ல பூம் ஆகுதா இந்த ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப்னால அப்படின்றது. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வாங்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் மார்க்கெட் இன்னைக்கு லீவு ரூ. 200 கீழே விழுந்திருக்கு. 8775 22 கேரட் கோல்டு பெர் கிராம். பட் வாங்குறதுக்கு அதர் ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. நம்ம வந்து அமேசான்ல, ஆக்மெண்ட்ல அங்கெல்லாம் கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். நீங்க அதை பிசிக்கல் கோல்டா ஃபியூச்சர்ல மாத்துறதுக்கும் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் பேல நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல சேஃப் கோல்டு மூலமா கேரட் லைன்லயோ இல்ல டென்னிஸ்குலயோ அதை வந்து ஜுவல்லரியாவோ இல்ல பிசிக்கல் கோல்டாவோ மாத்துறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு. அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆயிருக்குங்க. இந்தியன் ருபி 84.63 இந்தியன் ருபீஸா இருக்கு. ஸோ 85ல இருந்து கீழே வந்திருக்கு. நல்ல செய்தி நம்மளுக்கு. அடுத்து பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் $65 குறைஞ்சிருக்குங்க. 63.11 யூஎஸ் டாலரா இருக்கு ஒரு பேரல். ஸோ பிரெண்ட் க்ரூட் குறைஞ்சதுக்கோ இல்ல இந்தியன் ருபி ஸ்ட்ரென்தன் ஆனதுக்கோ என்ன காரணம்? யூஎஸ் டாலர் வீக்கன் ஆயிருக்கும். யூஎஸ் எக்கனாமி ஒரு 0.3% ஷ்ரிங்க் ஆனதும் ஒரு காரணமா இருக்கலாம். அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸா கூட இருக்கலாங்க. ஸோ லாஸ்ட் 1 மந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட்ல நாஸ்டாக் வந்து ஒரு 0.85% மேலே இருக்கு. டவ் வந்து 3% விழுந்திருக்கு. S&P 500 ஒரு 0.76% விழுந்திருக்குங்க. இது வந்து அமெரிக்க சந்தையை பொறுத்த வரைக்கும். ஜப்பான் நாட்டு சந்தை எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 1 மந்த்ல 1.73% ஏறி இருக்கு. இந்தியன் மார்க்கெட் ஒரு 5% பக்கமா மேலே இருக்குங்க லாஸ்ட் 1 மந்த்ல. கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு அப்புறம் இப்ப FIIs நெட் பையர்ஸா இருக்கிறாங்க. பட் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி 6 மாசத்துல ஒரு 2 லட்சம் கோடிக்கு பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல இருந்து விட்டு நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. பட் இப்ப உள்ள வந்திருக்குது அப்படின்றது ஒரு 2500 கோடிக்கு பக்கமா தாங்க வாங்கியிருக்கிறாங்க. இது மகிழ்ச்சியான செய்தி தான் அப்படின்னாலும் கூட நம்ம பெருசா சந்தோஷப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கல. எல்லாருக்கும் மே தின வாழ்த்துக்கள். இந்த மே தினம் எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் குடும்பத்தோட செலவு பண்றதுக்கு, தென் 8 மணி நேரம் தூக்கம். இந்த 24 மணி நேரத்தை 3 8ஆ வந்து பிரிக்கிறதுக்காக ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சுங்க. அந்த போராட்டத்தினுடைய வெற்றியின் அடையாளம் தான் இந்த மே தினம் அப்படின்றது. ஸோ இது வந்து தொடரணும். 8 மணி நேரம் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். தென் 8 மணி நேரம் நம்மளோட ஃபேமிலி தென் அதர் ரிலேஷன்ஷிப்ஸை டெவலப் பண்றதுக்கு 8 ஹவர்ஸை வந்து யூஸ் பண்ணணும். தென் 8 ஹவர்ஸ் வந்து நம்ம நல்லா தூங்கணும். இது வந்து நம்மளோட லைஃபை ஸ்மூத்தா ரன் பண்றதுக்கு எப்பொழுதுமே உறுதுணையா இருக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து கோல்டு பத்தி தாங்க. வேர்ல்டு கோல்டு கவுன்சில் என்ன சொல்றாங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டோட டிமாண்ட் அப்படின்றது மார்ச் குவார்டர்ல 15% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா பிரைஸ் பயங்கரமா ஏறிடுச்சு கோல்டோட பிரைஸ். பட் வேல்யூ டேர்ம்ஸ்ல கோல்டோட டிமாண்ட் வந்து 22% ஏறி இருக்கு. குளோபலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1% வந்து டிமாண்ட் கூடி இருக்குங்க மார்ச் குவார்டர்ல. நம்ம வந்து தொடர்ந்து கோல்டை கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணுவோம். அடுத்து ஏத்தர் எனர்ஜியோட IPO சப்ஸ்கிரிப்ஷன் நேத்தோட முடிஞ்சது. கிட்டத்தட்ட 1.43 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம் பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ லிஸ்டிங் வந்து ஒரு 320 330ல லிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க. அடுத்து கிளப் மஹேந்திரால ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து அவங்களுடைய ரிசார்ட்ஸ் போர்ட்ஃபோலியோல 3 நியூ ரிசார்ட்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. அதுல 1 வந்து இந்தியால, தென் 2 வந்து ஓவர்சீஸ்லங்க. இந்தியாவில் எங்க அப்படின்னா அவங்களோட பிரசன்ஸ் புதுசா இப்போ ஆந்திர பிரதேஷ்ல ஒரு இடத்துல அவங்க வந்து ரிசார்ட்ஸ் வந்து திறக்கிறாங்க. தென் மிச்ச 2 வந்து ஓவர்சீஸ்ல எங்கன்னா வியட்நாம்ல 1 தென் அபுதாபில 1. இது ரெண்டுமே இன்வென்டரி பார்ட்னர்ஷிப் மூலமா இந்த ரெண்டையும் வந்து இவங்களோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணியிருக்காங்க. யார் கூட பார்ட்னர்ஷிப் போடுறாங்க அப்படின்னா ரிச் லைன் ரெசிடென்ஸ் அண்ட் ஹாலிடேஸ் தென் ஹாலிடே இன். இந்த 2 கூடயும் பார்ட்னர்ஷிப் போட்டு வியட்நாம்லயும் அபுதாபிலையும் இவங்களோட பிரசன்ஸை இவங்க கொண்டு வர்றாங்க. குறிப்பா ஆந்திர பிரதேஷ்ல இவங்க புதுசா என்டர் ஆயிருக்காங்க இல்லையா, இதன் மூலமா இவங்களோட டோட்டல் கீஸ் வந்து 100 கீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த 100 கீ அடிஷன்ல வந்து ஏப்ரல் மேல ஒரு 50 கீ ஆட் பண்ணிடுவோம். தென் இந்த ஃபினான்ஷியல் 26ஓட செகண்ட் ஹாஃப்ல அனதர் 50 கீஸ் வந்து நாங்க ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளப் மஹேந்திராவுக்கு இது நல்ல செய்தி. அடுத்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. ஃபிளாட்டான ரிசல்ட்ஸ் தான். ப்ராஃபிட் வந்து 1% தான் அப்பு. தென் ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.89% வந்து அப்புங்க. கம்பெனி வந்து ஒரு ₹2 பெர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போயுமே கம்பெனி வந்து 30க்கு மேலே தாங்க இருக்கு பிரைஸ் டு ஏர்னிங்ஸ். நம்ம கன்சிடர் பண்ற லெவல்ல இல்லை. பட் இதே செக்மெண்ட்ல அமர் ராஜா இப்போயுமே நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. அவங்களோட ரிசல்ட்ஸும் ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம்.
அமர் ராஜாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஇ 20க்கு உள்ளதான் இருக்கு. ஸோ எக்ஸைடா அமர் ராஜாவா அப்படின்னு பார்த்தோம்னா அமர் ராஜா சீப்பரா இருக்குங்க வேல்யூவேஷன் வைஸ். அடுத்து ஃபெடரல் பேங்கோடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. சூப்பரான ரிசல்ட், டபுள் டிஜிட் க்ரோத்ங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 14% ஏறி இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 8% ஏறி இருக்குங்க. என்பிஏ குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ வந்து 0.6%லேருந்து 0.44% குறைச்சிருக்காங்க. தென் கிராஸ் என்பிஏ எடுத்துக்கிட்டோம்னா 2.13%லேருந்து 1.84% குறைச்சிருக்காங்க. என்ன ஒரு மைல் ஸ்டோனை இவங்க ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 லட்சம் கோடி இவங்களோட பிஸ்னஸ் அப்படின்றது 5 லேக் க்ரோர்ஸை தாண்டி இப்போ 5.18 லேக் க்ரோர்ஸாக இருக்குங்க. ஓவராலாக க்ரோத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 25ல ஒரு 12.25% வந்து க்ரோ ஆகிருக்காங்க. ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் 85 நியூ பிரான்ச்சஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் ஃபெடரல் பேங்கோட பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1589 இருக்குங்க அட் த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 25ல. கம்பெனியோட எம்டி சிஇஓ அவர்கள் கேஎஸ் மணியன் என்ன சொல்றாங்க, இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் அப்படின்றது இன்னும் பாட்டம் அவுட் ஆகல, இன்னமும் பாட்டம் அவுட் ஆகி அது ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 மாசம், இன்னும் ஒரு 2 குவார்டர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. ஸோ இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு மேல தொடரும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் டு புக் 1.5 தாண்டி போயிடுச்சு. ஷேர் பிரைஸும் 200 கிட்ட வந்துருச்சு. நம்ம வெயிட் பண்ணி 170 கிட்ட வந்தா நம்ம பார்க்கலாம். பட் திருப்பி 170க்கு வருமா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. ரொம்ப நாள் ஆகலாம். அடுத்து வேர்ல்பூல் இந்தியாவில் ஒரு அப்டேட்ங்க. யூஎஸ் பேரண்ட் கம்பெனி ஒரு சில பிரைவேட் ஈக்விட்டி ஃபிர்ம்ஸ்கிட்ட பேசியிருக்காங்க. ஒரு 31% ஸ்டேக்கை வந்து விற்கிறதுக்கு. யார் யார்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னா பெயின் கேபிட்டல், அட்வென்ட் இன்டர்நேஷனல், டிபிஜி, ஈக்யூடி, கேர்லே, கேகேஆர், இந்த பிஇ ஃபிர்ம்ஸ்கிட்ட எல்லாம் இவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பொசிஷன்ல ஒரு 30% ஸ்டேக்கை வந்து வெளில கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டேக்கை கொடுத்ததுக்கு அப்புறமும் யூஎஸ் பேரண்ட் கம்பெனிட்ட ஒரு 21% ஸ்டேக் இருக்கும். கம்பெனி இப்பயுமே ஓவர் வேல்யூடா தாங்க இருக்கு. சூப்பரான கம்பெனி, பட் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்து இன்டெல்ல ஒரு அப்டேட்டுங்க. இன்டெல்லை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்ததுங்க கம்பெனி. புது சிஇஓ போட்டாங்க, லிபு டேன் அப்படின்றவர். அவர் வந்து ஆர்கனைசேஷனா வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆர்கனைசேஷன் ரீஸ்ட்ரக்சரிங்னா என்னங்க, காஸ்ட்டை வந்து குறைக்கிறதுக்கான வேலையை தான் பார்ப்பாங்க. காஸ்ட்டை குறைக்கிறதுனா நிறைய பேரை வேலையை விட்டு தூக்குவாங்க. ஸோ மோர் தென் 20% ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன்டெல்ல இருந்து வெளில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில நார்ம்ஸ் எல்லாம் அதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ 3 days வந்து ஆஃபீஸ் வரணும். இந்த அட்டண்டன்ஸ்ல எல்லாம் ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு 3 days ஆஃபீஸ் வரணும், 4 days வந்து வீட்டில இருந்து ஒர்க் பண்ணலாம். பட் இனி வரக்கூடிய காலங்களில் டெட்லைன்லாம் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 4 days ஆஃபீஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நார்ம்ஸ் எல்லாம் உள்ள வர்றப்ப பாதி பேர் அவங்களாவே போயிடுவாங்க. ஸோ புது சிஇஓ கம்பெனி வந்து எப்படியாவது டேர்ன் அரவுண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. கம்பெனி வந்து டேர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். இன்டெல்லை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இப்போயுமே டிஸ்கவுண்டட் ரேட்ல தான் இருக்கு. அடுத்து வால்க்ஸ்வேகன்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட் வந்து 40% குறைஞ்சிருக்கு Q1. ரெவன்யூ ஒரு 3% ஏறி இருந்தாலும் இந்த ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு என்னென்னலாம் காரணம் அப்படின்னா ஹையர் இன்புட் காஸ்ட் ஃபர்ஸ்ட் திங். தென் செகண்ட் ஒன் மியூட்டட் பிஸ்னஸ் க்ரோத். ஸோ வால்யூம்ஸ் வந்து குறையிறப்ப ப்ராஃபிட் வந்து குறையும். குறிப்பா ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் யூரோப்பியன் யூனியன் மேல நான் வந்து டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பயங்கரமா. தென் ஆட்டோ பார்ட்ஸ், தென் ஆட்டோவுக்கு 25%, தென் ஸ்டீல் அண்ட் அலுமினியம், இது மாதிரி டேரிஃப் மேல டேரிஃபா போட்டு தள்ளிட்டு இருந்தாரு. அதனால பிசினஸ் பயங்கரமா க்ரோ ஆயிருக்காது. ஸோ மியூட்டட் க்ரோத், தென் லோயர் வால்யூம், இது எல்லாமே லாஸ் ஆகுறதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்குங்க. அதனால ப்ராஃபிட் வந்து 40% கீழே விழுந்திருக்கு. அது போக கம்பெனி வந்து காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய லே ஆஃப்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ஹெட் கவுண்ட் வந்து 7000 குறைஞ்சிருக்கு. அடுத்து டாடா டெக்னாலஜிஸோட Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 20% ஏறி இருக்கு. பட் ரெவன்யூ 1.18% குறைஞ்சிருக்குங்க. கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. 0.57% கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சிருக்கு. கம்பெனி வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் டிவிடெண்ட், ஸ்பெஷல் டிவிடெண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு ₹11.70 பெர் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாடா டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டா கன்சிடர் பண்ண போறது கிடையாது. நம்ம டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் தான் வந்து டாடா டெக்னாலஜிஸோட ஓனர். 52% பக்கமா ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து பந்தன் பேங்குடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து 482% ஏறி இருக்கு. பட் சீக்வன்ஷியல் பேசிஸ்ல Q3 ஃபினான்ஷியல் 25 தென் Q4 ஃபினான்ஷியல் 25 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 25% கீழே விழுந்திருக்கு. டிவிடெண்ட் வந்து ஒரு ஷேருக்கு ₹1.50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஒரு 4% குறைஞ்சிருக்குங்க. இது நல்ல செய்தியே கிடையாது. இதற்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் குறைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும்.
கம்பெனியுடைய மைக்ரோ ஃபினான்ஸ் எக்ஸ்போஷர் அப்படின்றது 50%க்கு பக்கமா இருக்கு. ஸோ இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் குறைஞ்சதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்குங்க. அடுத்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெடோடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 58% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். பட் ரெவன்யூ 1% குறைஞ்சிருக்குங்க. எக்ஸ்பென்சஸ் வந்து இயர் ஆன் இயர் 2% குறைஞ்சிருக்கு. ஃபார் த ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் 25 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 68% கீழே விழுந்திருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்றப்ப ரெவன்யூ 2% கீழே விழுந்திருக்கு. அதே நேரம் எக்ஸ்பென்சஸும் குறைச்சிருக்காங்க. கம்பெனி வந்து ₹3 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம், நம்ம வந்து இந்த ரிஃபைனரி கம்பெனிஸ், ஃபாசில் ஃபியூல்ஸ்ல பிசினஸ் பண்ற கம்பெனி சைடு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இயர் ஆன் இயர் இந்த கம்பெனிஸோடைய பிசினஸ் வந்து இன்னும் போக போக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி க்ரூட் ஆயில் பிரைஸும் குறையும். வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் யூரோப்பியன் நேஷன்ஸ்ல எல்லாம் வந்து க்ரூட் ஆயிலோட கன்சப்ஷன்ஸை பயங்கரமா குறைப்பாங்க. ஸோ இந்தியாவில் இந்த க்ரூட் ஆயில் கன்சப்ஷனை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் கண்டினியூஸா குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து IRFC உடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2% குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ வந்து 4% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். எக்ஸ்பென்சஸ் ஒரு 6% வந்து ஏறி இருக்கு. ஃபினான்ஷியல் 26ல ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு 60,000 crores. இது வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி தான், ஃபண்ட் வந்து நிறைய தேவைப்படும். ஸோ ஒரு 60,000 crores நாங்கள் ஃபினான்ஷியல் 25ல இந்தியாலையும் தென் இன்டர்நேஷனல்லையும் நாங்கள் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கம்பெனி வந்து ஓவர் வேல்யூடாக தான் இருக்கும், நம்ம வந்து கன்சிடர் பண்ணுற லெவலில் இருக்காது. பட் ஏர்லியர் டேஸ்ல நிறைய இதை கன்சிடர் பண்ணி நிறைய ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நீங்க ஹோல்ட் பண்ணலாம். அடுத்து விஷால் மெகாமார்ட்டோட Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 88% ஏறி இருக்குங்க. Q4 ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப Q4 ஃபினான்ஷியல் 25ல ஓவராலா ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்போ ஒரு 36.8% ஏறி இருக்கு. கம்பெனியோட ஸ்டோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 696 ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க 458 சிட்டிஸ்ல. இவங்களுடைய ரெவன்யூ ஸ்பிளிட் அப்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் வந்து அப்பேரல்ஸ்க்கு தாங்க 44% இருக்கு. தென் ஜென்ரல் மெர்கண்டைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 28%, தென் FMCG ஒரு 28%. கம்பெனி ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. இப்போ சமீபத்தில் பயங்கரமா ஏறி இருக்கும். நேற்று கூட ஒரு 6-7% பக்கமா ஏறி இருந்தது. ஸோ ஓவர் வேல்யூட் சைடு நம்ம போகக்கூடாது. அது ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. அடுத்து காக்னிசன்ட் ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. நல்ல ரிசல்ட். நெட் ப்ராஃபிட் வந்து 2% ஏறி இருக்கு. நான் 2% ஏறி இருக்கு அப்படின்றதுக்காக நல்ல ரிசல்ட்னு சொல்லலைங்க. ரெவன்யூ வந்து ஒரு 7.5% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். என்னென்ன வெர்டிகல்ஸ்ல எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெல்த் சயின்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், தென் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இந்த வெர்டிகல்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. தென் டல்லா பெர்ஃபார்ம் பண்ண வெர்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்யூனிகேஷன், மீடியா, டெக், இதெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் போரா இருக்கு இந்த வெர்டிகல் எல்லாம். நம்ம அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்லுவோம், இந்த கம்யூனிகேஷனு, டெக்கு, மீடியா, இந்த சைடெல்லாம் வந்து ஐடி பிசினஸ் பண்றவங்க சைடு நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டன்லா பிளாட்ஃபார்ம் பத்தி நீங்க பல தடவை கேட்டிருப்பீங்க. அதனாலதாங்க நம்ம அந்த சைடு போறது இல்லை. அடுத்து ஒரு சில கேள்விகளை மட்டும் இன்னைக்கு பார்த்துருவோங்க. ஃபர்ஸ்ட், இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெடுக்கு போனஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. போனஸ் வந்து 4:1 கொடுத்துருக்காங்க. என்கிட்ட வந்து 19 ஷேர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. போனஸ் வேணும் அப்படின்னா நான் இன்னும் ஒன்று ஆட் பண்ணி நான் ரவுண்ட் அப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கம்பெனி வந்து எலிவேட்டட் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஷேர் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஷேர் போனஸ் கிடைக்கும். ஸோ 19 இருந்தாலும் சரி, 18 இருந்தாலும் சரி, 1 இருந்தாலும் சரி, அதுக்கு ஈக்குவலண்டான போனஸ் ஷேர் கிடைச்சிரும். அதுக்காக போனஸ்க்காக நம்ம ரவுண்ட் அப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இந்த 4:1ல தேவையில்லை. அடுத்து வேற எனர்ஜிஸ் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூடுங்க. 40க்கு மேல இருக்கு PE, நம்ம கன்சிடர் பண்ற லெவல்லே இல்லை. இதை கம்பேர் பண்றப்ப டாடா பவர் சீப்பருங்க, 31, 32ல தான் இருக்கு PE. அடுத்து இண்டஸ்இண்ட், டாடா மோட்டார்ஸ், நாட்கோ ஃபார்மா, இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். நான் லோயர் பிரைசஸ்ல கன்சிடர் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே வந்து கிரீன்ல இருக்கு. இப்போ இது ரெட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணவா, இல்ல தொடர்ந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு லிமிட் வந்து செட் பண்ணிக்கோங்க. PE வந்து இப்போ டாடா மோட்டார்ஸ்னா 10 வர்ற வரைக்கும் நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். இண்டஸ்இண்ட் பேங்க்னா 1.5 பிரைஸ் டு புக் வர்ற வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி நாட்கோவுக்கு வந்து PE 8 9 தான் இருக்கு. அதுவும் அண்டர் வேல்யூடா தான் இருக்கு. எல்லாமே வந்து தொடர்ந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே தாங்க இருக்கும். கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு 3% இறங்கி இருந்தது இல்லையா? அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்திருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி 10-11% ஏறி இருந்தது. ஸோ நேற்று இறங்கினப்ப கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறங்குதோ அப்பெல்லாம் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல வேல்யூ அன்லாக்கிங் இருக்குங்க. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நீங்க வந்து அந்த டிஃபரன்ஸை பார்க்கலாம். 5 or 10 years ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஹீரோ மோட்டர் கிராப் இப்பயும் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4,000 கீழே தான் இருக்கு. PE 20க்கு பக்கமாக தான் இருக்கு. இந்த செக்டர்ல 2 வீலர் செக்மெண்ட்ல இப்போதைக்கு நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிறது ஹீரோ மோட்டர் கிராப் தான். ஸோ அந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிக்க கூடாது. ஏத்தர் எனர்ஜியை எப்படியும் ஹீரோ முழுங்கிடுவாங்க.
ஏத்தர் ஹீரோவுக்கு தான். ஸோ நம்ம கான்ஃபிடென்ட்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து வருண் பீவரேஜஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பிஇ ரொம்ப ரொம்ப அதிகம். வேல்யூவேஷன் இவ்வளோ வேல்யூவேஷன் நம்ம கொடுக்க முடியாது. 65 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து நம்மளுக்கு கஷ்டங்க. அதனால நான் அந்த சைடு போக மாட்டேன். அடுத்து இந்த டேட்டா சென்டர் பிஸ்னஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா சார், அதுல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலையா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே நண்பர் வந்து இந்த டேட்டா சென்டர் விஷயமா கேட்டிருந்தாரு. நான் அப்பயே ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி பார்த்தேங்க. எல்லாமே வந்து பெரிய கம்பெனிஸ் டேட்டா சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. பட் அந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சிலே இல்லைங்க. எடுத்துக்காட்டா ஏபிபி, தென் எல்என்டி, தென் டாடா கம்யூனிகேஷன்ஸ், தென் அதானி என்டர்பிரைசஸ், கம்மிங்ஸ் இந்தியா, இவங்க எல்லாமே வந்து அந்த டேட்டா சென்டர் பிசினஸ்ல இருக்கிறாங்க. லார்ஜ் கேப் கம்பெனிஸ் இருக்கிறாங்க. இதுல ஒரு கம்பெனியை வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. எல்என்டி 30 ஆர் 31ல இருக்கு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக டேட்டா சென்டர் பிஸ்னஸ் வேணும் அப்படின்னா அது லார்ஜ் கேப்பாகவும் இருக்கு, வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி. ஸோ கான்ஃபிடென்ட்டாக அதை ட்ரை பண்ணலாம். தென் டாடா கம்யூனிகேஷன் ஏதாவது பிற்காலத்தில் குறைஞ்சா நம்ம பார்க்கலாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.